ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா இனிப்பு பணியாரம் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம இப்போ பணியாரத்துக்கு தேவையான மாவை நம்ம எடுத்துக்கிறோம். அரிசி மாவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தோம்னா நம்ம ஏலக்காய் இந்த மாதிரி போட்டுக்கிறோம், உடச்சி நுணுக்கி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி நுணுக்கி பொடி பொடியாக்கி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அது மாவோடு நல்லா சேரும். சேர்ந்தால் சுவையான இனிப்பு பணியாரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குவோம். பணியாரத்துக்கு தேவையான ஊற்றுற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இனிப்பு பணியாரம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு இப்போ நம்ம கலக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் பணியாரக்கல்லை இந்த மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம், நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா சூடேற ஆரம்பிச்சிரு கல். இந்த மாதிரி சூடேறினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். ஒவ்வொரு குழியிலையும் அழகாக ஒன்றை போலையே எல்லா குழியிலையும் இதே மாதிரியே ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக ஊற்றிருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் டபுள் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். நீங்களே பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு. இதே போலவே ஊற்றிக்கணும். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளை ஆகிட்டுருக்குன்னு. செம்ம இனிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா இந்த மாதிரி கரண்டியை அந்த ஊசியை வச்சு நல்லா திருப்பி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வருந்து நல்லா ஃப்ளேவர் ஆயிரும். எல்லா பணியாரத்தையும் இதே போலயே திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டு எடுத்தால் செம்மையான டேஸ்ட்டான இனிப்பு பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி. இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க வேண்டாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.